மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 92.37% முன்னேற்றம். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது தேர்ச்சி விகிதம் 0.92% உயர்வு. வழக்கம் போன்று +2 தேர்வில் முன்னிலை வகிக்கும் மாணவிகள் தேர்ச்சி விகிதம் 96.44% அதிகரிப்பு. கன்னியாகுமரியில் கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்ட 7 வயது சிறுமி 2வது நாளாக தேடுதல் வேட்டையில் சிறுமியின் உடல் மீட்பு. சென்னை 1000 விளக்கு பூங்காவில் சிறுமியை கடித்த வளர்ப்பு நாய்கள் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 3 கைது செய்தது காவல்துறை. சென்னையில் சிறுமியை கடித்து குதறிய நாய்கள் குறித்து ஏற்கனவே குவிந்த புகார்கள். காவல்துறை 3 முறை எச்சரித்தும் கண்டுகொள்ளாத நாய்களின் உரிமையாளர். பீகார் மாநிலத்தை ஒட்டிய இந்தோ நேபாள எல்லை 3 நாட்களுக்கு மூடல். 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலையொட்டி துரித நடவடிக்கை. கோடையில் தடையின்றி குடிநீர் மின் விநியோகத்தை உறுதி செய்வது எப்படி? 19 மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் ஆலோசனை. +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் மாணவர்கள் நாட்டிற்கு நன்மை சேர்க்கும் வகையில் பல்வேறு சாதனைகளை புரிய அறிவுறுத்தல். டெல்லி நாரேலாவில் உள்ள பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் எழுந்த புகை மூட்டம். தீயை கட்டுக்குள் கொண்டுவர 30 தீயணைப்பு வாகனங்கள் பல மணி நேரம் போராட்டம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.